சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் முத்தருக்குள் மலர்கின்றதோ முத்தருக்குள் மலர்கின்றதோ புஷ்பம் என்னையுமே அந்தாயனாக என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே என்றென்றும் உருவாக்குவார். சித்தம் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் தேவ சத்தம் பொன்னை போல புனமித்தாரோ பொன்னாக இருக்குவேன் என்றென்றும். பொன்னை போல பொன்னாக இருக்குவேன் என்றென்றும். காணிக்கமே சோதித்தீரார் சொல்லுமா சோதித்தீரார் தேவ சித்தம் நிறைவேற எனையோ படைக்கிறேன். தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் படைக்கிறேன். தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக துணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவராம் நடத்துவார். முன்னறிந்து நலமுடன் சகலமோ நன்மை பெற்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமோ நன்மை பெற்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமோ உம்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். நன்றி செலுத்துகின்ற ஆண்டவர், ஒருவேளை நன்மைக்கு ஏதுவாய் எங்கள் முடிவு மாறட்டும். தேவனுக்கு பிரியமாய் எங்கள் தரிசனத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் பேசத்தக்கதாக அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 7வது அதிகாரத்தில் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள்
9வது வசனம் வாசிக்கமா. 7:9. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவத்திற்கும் அவனை விடுவித்தார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே தரிசனத்தை குறித்து பார்த்தோம். நம்ம மகனிடத்துல கேட்டேன், உனவாரம் என்னப்பா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே சொன்னா, ஆபிரகாமை குறித்து நீங்கள் பேசினீர்கள். இப்ப எது மறந்து போச்சு? தரிசனம் மறந்து போச்சு. போன வாரத்துல எசேக்கியேலை காண்பித்து கொடுத்த ஆலயத்திற்குள் கொண்டு செல்லும் போது, உன் ஆலயத்தில் இருக்கிற அசுசிகள் நீ மேலோட்டமாய் பார்க்கின்ற பார்வையினால் அல்ல, ஆவிக்குரிய கண்களிலே பார்க்க வேண்டும். உனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கத்தக்கதாக சில ரகசியங்களை தேவன் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அநேகருக்கு அது மறந்து விட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாத்தையும் மறந்துடுறோம். அது நல்லது அல்ல. அல்லேலூயா. தேவனை தேடத்தக்கதாக இருதயத்தை தேவன் திறந்து கொடுக்கும் போது ஆண்டவரிடத்தை உங்கள் சாண்டர் பண்ணி, ஆண்டவரே எந்த தரிசனத்தினாலும் என்னை நீ அழைத்துரைக்கிறீரோ அந்த தரிசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நான் என் வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி ஒரு மகனை குறித்து தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்து அந்த தரிசனத்தின் ஆழத்தை காண்பிக்கத்தக்கதாக தேவன் நம்மை எசேக்கியேலுக்கு கொண்டு சென்றார். எசேக்கியேலை பார்த்த ஞாபகம் இல்லாதபடிக்கு இருக்கிற அநேகருக்கு ஆண்டவரின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அல்லேலூயா. மறுபடியும் யோசேப்பை காட்டுகின்ற 12 பேர் அந்த கோத்திரத்தில் பிறந்தார்கள். 11 பேர்கள் உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு மனிதன் மீதோ தேவனுடைய தரிசனம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க எத்தனை பேர் அல்லேலூயா நல்ல பொண்ணீங்க இருக்கிறீங்க தெரியாது. ஆனா தேவ தரிசனம் உன் மீது இருக்குமானால் அந்த தேவ தரிசனத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நட. அல்லேலூயா. தேவ தரிசனம் வாழ்க்கை மாற்றும், அறிவை மாற்றும், உன் பேச்சை மாற்றிடும், உனக்குரிய காரியத்தை எல்லாம் உனக்கு காண்பித்து கொடுத்து விடும். மற்ற யாரை குறித்தும் அங்கே பேசாதபடிக்கு அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கையில 7வது அதிகாரத்திலே ஸ்தேவானுக்கு யாரை காண்பித்து கொடுக்கிறார்? யாரை ஐயா? அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களா? யாரை குறிச்சு சொல்லுங்கம்மா. யாரும் ஆழமா ஒரு காண்பித்து கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு குறிச்சு, அதுக்கப்புறம் யோசேப்பை குறிச்சு. ஏன்? ஆபிரகாமும் தரிசனத்தை பெற்றிருந்தார். 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஜெனரேஷன் இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தரிசனத்தை அதற்கு பிற்பாடு வந்து யோசேப்பிடத்திலையும் அதை கண்டோம். ஏன்னா யோசேப்பு நாட்களில் தான் எகிப்துக்குள்ளாக அவன் கடந்து செல்ல போகின்றான். அங்கு ஜீவரட்சணியம் ஏற்பட போகின்றது. தேவனுடைய அன்பு வெளிப்பட போகின்றது. அநேக ஜனங்கள் தேவனை புரிந்து கொள்ளத்தக்கதாக வழி வாசல்கள் திறக்க போகின்றது. மற்றும் இல்லாதபடிக்கு இன்னொரு காரியம் நடக்கணும். யோசேப்பின் எலும்புகள் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாதபடிக்கு தரிசனம் நிறைவேறப்படத்தக்கதாக காரியம் நடக்க வேண்டும் என்பதை அங்கு யோசேப்பு நிறைவேற்றி முடிப்பார் என்பதை அறிந்தபடியினாலே ஆண்டவர் கொஞ்சம் யோசேப்பை அடுத்துறார். வேதம் சொல்லுகிறது, அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு நபராக போகும்படி. அல்லேலூயா. வாசிமா சத்தமா. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். தேவனோ அல்லேலூயா. விற்று போட்டாலும் தேவன் யாரோட கூட இருக்கிற கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே. அல்லேலூயா. அது விற்று போட்ட போது கூட தேவன் யோசேப்போடு கூட இருந்தால். ஏன்னா தேவனுடைய தரிசனம் யோசேப்பு மேல இருக்கிறது. இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் தேவன் உங்களை மட்டும் ஏன் ஐயா சபைக்கு அழைத்து வந்தார் என்பது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா உன் மேல வைத்திருக்கிற தரிசனத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு ஆதாரமாக தான் ஆமோஸ் சொல்லுகின்றார். என்று எடுத்து வாசிப்போம். 2வது அதிகாரத்தின் 3வது வசனம் சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தரிசனம் நிறைவேறுகின்ற நாட்களுக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா.
குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலம் இதுவே. உன்னை கொண்டு தேவன் செய்ய போகின்ற அற்புதங்களின் நாட்கள் இதுவே. உன் தரிசனம் நிறைவேற போகின்ற காலங்கள் இதுவே. தேவன் சொல்ல விரும்புகின்றான். இங்கே ஒருவேளை தரிசனம் இல்லாதபடிக்கு உன் மனக்கண்கள் மூடி கிடக்கிறதோ, உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்க கூடாதபடிக்கு இன்னும் அசட்டையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அல்லது குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறாயோ. ஒரு சிலரை குறிச்செல்லாம் நான் நினைச்சுனே இருப்பேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே சில ஜனங்களை இங்கிருந்து எடுத்துற? ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்க போனாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல, அவர்கள் நிமித்தமாய் ஜனங்கள் உள்ளே வரக்கூடாது என்றால் ஆண்டவர் யாரையும் எடுப்பார் இங்கிருந்து. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற தரிசனத்துக்கு தடை பண்ற எந்த ஜனமானாலும் தேவன் எடுத்துப்பட்டுருவாரு. அல்லேலூயா. இப்ப நம்ம தான் யோசிக்கணும், ஆண்டவரே இப்ப நான் யாரோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும்? தரிசனம் உள்ள ஜனத்தோடு கூடவா, அல்லது தேவன் ஒதுக்கி தள்ளின? அல்லேலூயா. தேவன் வானாண்டார்னா வானாதான். அவர் கலையெல்லாம் என்ன பண்றாரு? ஏத்த வேலையில அது கலை தெரியும். இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம்? கலை இல்லைன்னா அது இங்க இருந்து என்ன பண்ணோம்? வளரும். வளரவே முடியாது. தரிசனத்தை கெடுக்கிற காரியங்கள் வருமானால் அது தேவையில்லை. தேவன் சந்தர்ப்பம் கொடுத்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு உனக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ அதற்கேற்ற வண்ணமாய் உன்னை மாற்றிக்கொள்கின்றாயா, மாற்றிக்கொள்கின்றாயா, மாற்றிக்கொள்கின்றாயா? நோவாவின் வேலை எல்லாமே இருந்துச்சு. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நோவாவின் காலத்துல டைனோசரை கூட அவர் எடுத்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். அது குட்டியா இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் என்ன பண்றாங்க, அது அழிவு உண்டாச்சு என்று சொல்லுகிறாங்க. அப்போ நோவாவின் காலத்துல இது இருந்திருக்குமான்னு கேட்டா யோபு அதற்கு சாட்சி கொடுக்கின்றார். இந்த வகையான காரியங்கள்லாம் இருந்தது. அது தேவனால உருவாக்கப்பட்டிருந்தது. அதை குறித்து நீ சிந்திக்கவே முடியாத அளவுக்கு தேவன் அதை அத்தனை பெருசா காரியத்தை செஞ்சிருந்தார். தேவை இல்லைன்னு நினைச்சா ஆண்டவர் எல்லாத்தையும் அணைச்சு போடுவார். அல்லேலூயா. தேவனுக்கு தேவை என்று நினைத்தால் எந்த மூலையில இருந்தாலும் உன்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. நீ தேவனுக்கு தேவை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவுல தான் அது விளங்கும். அல்லேலூயா. யோசேப்புக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவன் கண்ட தரிசனத்துல ஏதோ ஒரு காரியம் ஒளிந்திருக்கிறது என்பதை தெரிந்தபடியினால அவன் அந்த முடிவு வர வரைக்கும் காத்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இதை ஸ்தேவான் சொல்லுகின்றார். கோத்திர பிதாக்கள் எல்லாம் விட்டு கொண்டாங்க. ஆனா யோசேப்பு பயப்படல. யோசேப்பு ஒரு காரியம் தெரியும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்ன விட்டு விலக மாட்டாரு, என்னை கைவிடவும் மாட்டாரு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. பக்கத்துல கை சொல்லு, இயேசு ரொம்ப நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். நல்லா புரியுங்க. என் பாரங்கள் யாவையும் ஆண்டவர் மாத்திடுவார். இத யோசேப்பு நினைச்சபடியினால்தான் அவன் எங்க போனாலும் எதை குறிச்சும் கவலைப்படல. ஆண்டவருடைய தரிசனம் 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 அதை நிறைவேறப்படணும். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஸ்தேவான் காண்பித்து கொடுத்த, ஒருவேளை ஸ்தேவானுக்கு ரொம்பவும் நெருங்கின ஒரு நபர், ஸ்தேவானோடு கொஞ்சம் நெருக்கமுள்ள ஒரு நபர் தான். அந்த நபரை குறித்து அவருக்கு வைத்த தரிசனமும் அவர் முன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நம் வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக, இன்று தேவன் பேசத்தக்கதாக அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க போகின்றோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மை தெரிந்து கொள்ள பிற்பாடு நம்ம ஓட்டம் எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிதான் இன்னமும் இருக்கிறேன்னா என் தரிசனத்தை நான் புரிஞ்சு கொள்ளன்னு அர்த்தம். விசுவாசிக்கிற மட்டும் ஒரு அலையில சொல்றேன். வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இனி வரைக்கும் சொல்றேன்னா அப்ப தரிசனம் முடியல, இன்னமும் இருக்குது. அது உன்னிடத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில சில தரிசனங்கள் எல்லாம் கண்டிருப்பீங்க. அல்லேலூயா. முத 2007 ஒரு தரிசனம் கண்ட ஒரு உபவாச கூட்டத்துல நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். ஆண்டவருடைய அந்த அழகான பாதம் எங்களை தாண்டி நடந்து செல்வதை நான் பார்க்கிறேன்.
அத்தனை அழகு. இது போல ஒரு பாதத்தை நான் பார்த்ததே இல்லை. இந்த விரல்களின் நகை இடுக்கிலே ரத்த நாணங்கள் ஓடுவதை கூட அவ்வளவு அழகா நான் பார்க்கத்தக்கதாக வார்க்கச்சை இவ்வளவு தூரம் அவர் அழகா அந்த வார்க்கச்சையினால் கட்டி கொண்டு இருந்தவர், அங்கி தரித்தவர் உடைய 2 பாதங்களையும் நாம் பார்க்கிறார். அழகா நடந்து வருகிறது. மகிமை நிறைந்த பாதத்தை, அந்த தரிசனத்தை காணும் பொழுது என் கண்கள் மூடி இருந்தால் ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. அந்த காலங்கள் நேரா நடந்து வந்து பலிபீடத்தில் ஏறினது. அது திரும்பி நின்றதும் மறைந்து போனது. அல்லேலூயா. ஏக தரிசனத்தை நாம் காண்கின்றவர்களா இருக்கிறோம். ஆனால் ஏனைகள் எனக்கு தரிசனம் தேவன் வைத்திருக்கிறார் என்ற அந்த நோக்கத்தை நான் பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் உங்களை பத்தி உங்களுக்கு தெரியல. ஒரு மனிதனை கற்பித்துக் கொடுக்கிற எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தில் அந்த மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி இருந்த காரியத்தை பார்க்க போறோம். ஆனா பின்னாட்களிலே அவருடைய வாழ்க்கையில நடந்த சுமையான ஒரு காரியத்தை கொஞ்சம் பார்த்துவிட்டு திரும்பவும் முன்னாட்களுக்கு கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். 20வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை என்ன சொல்றீங்க? இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய். எதுல? ஆவியில ஒரு கட்டுண்டவனாய் போறேன். எங்க போறாரு? ஸ்தேவான் எங்க அடித்து கொல்லப்பட்டாரோ, ஸ்தேவானுக்கு எங்க கல்லடி விழுந்ததோ, எங்க காரியங்கள் நடந்ததோ அந்த இடத்துக்கு நான் மறுபடியும் போறேன். ஆனா ஆவியில இப்ப கட்டப்பட்டு போறப்பா. எப்படி போறேன்னு சொல்றாரு, வாசிக்கமா. இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். அல்லேலூயா. கட்டுகளுக்கு உபத்திரமும் இருக்கு. தரிசனம் எந்த மனுஷன் மேல இருக்குதோ அந்த மனுஷனுக்கு உபத்திரம் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தெரிந்து கொள்வீர்களானால் உங்கள் தரிசனம் உங்களுக்கு முன்பாக இருக்குமானால் உன் போராட்டத்திற்கும் உன் நிந்தைக்கும் நடுவில் ஆண்டவர் உன்னை அழைத்து செல்கின்ற அந்த வித வித்தியாசமே. எந்த இடத்துல நிக்க மாட்டேன், ஓடிக்கொண்டே இருக்கும். ஓட்டத்தை ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. நம்ம பவுல் சொல்றாருப்பா, கட்டுக்களும் இருக்குது உபத்திரமும் இருக்குது, ஆனாலும் கவலைப்படல. எனக்கு எதனா ஒண்ணு வந்துச்சுன்னா உடனே என்ன வந்துடும்? கவலை வந்துடும். அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. கட்டுக்களும் உபத்திரவத்தையும் பார்த்தாலும் ஒரு மனுஷன் ஓடினே இருக்கிறான். ஏன்? அல்லேலூயா. உனக்கு முன்னாடி வைத்த தரிசனத்தை அவன் புரிந்து கொண்டான். அவன் சொல்றான் ஒரு காரியத்தை வாசிக்குமா. அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் என் உயிரை பண்ண மாட்டேன். அல்லேலூயா. நீ எத்தனை பேர் உயிரை குத்த ஆண்டவரை தேடுறீங்கன்னு கேட்டா டைம் குத்த தேட மாட்டீங்க. உலகத்தானா இருக்கும் போது அடிக்கடி போய் எதை குத்தம் சொல்ல மாட்டேன். நம்ம நேசிக்க அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க பவுல் சொன்னாரு, என்னட்டு என் பிராணனையும் என்ன பண்ண மாட்டேன், என்ன மாட்டேன்பா. ஏன்னா எனக்கு முன்னாடி வைத்து இருக்கிற தரிசனம் அத்தனை பெருசு. தரிசனத்தை அறிந்து கொண்டவனுடைய வாழ்க்கையில எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டான். முதல்ல சேர்த்து வைக்கணுமா? பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்குள்ள வட்டாப்புல நான் குப்பை என்றோ நஷ்டம் என்றோ எண்ணினேன். அப்பாவுக்கு நிறைய கப்பலாம் வருது, பெரிய ஆளு, படிச்ச படிப்புல வேற மாதிரி. உங்களை மாதிரி என்ன மாதிரி கிடையாது. எத்தனை முறை வேதம் வாசிச்சுக்கிறீங்க தெரியாது. சில சொல்லுவீங்க, நான் 10 வருஷமா போறேன், 12 வருஷமா போறேன், எத்தனை முறை பைபிள் வாசிக்கிறீங்கன்னா அதை பத்தி பேசாதீங்க, வேற எதெல்லாம் பத்தி பேசுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்த குறிச்சு நான் பேசவே கூடாது. என்ன நாங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்மா? சண்டே பான் பேபி. எப்படி? நான் சண்டே பிறந்த குழந்தை. சண்டே மட்டும்தான் நான் குழந்தை. நேற்று மகதலா மரியாதை குறிச்சோம்.
திங்கட்கிழமை பிறந்த குழந்தை அது. ஆண்டவர் எப்படியாவது கல்லறை இடத்துல போய் தேடுது. நம்ம கல்லறையில யாரை போய் தேடுவோம்? எத்தனை பேர் தேடுறீங்க? எப்பா இப்ப அப்பா என்ன கல்லறை நல்ல கத்த கல்லறைனால வச்சார. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கலாம். நீ காணாம போன ஆடு தேடி தேவன் வந்தார். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உம்மை அழைக்கின்றாரே, இங்கே திரும்பி வா. அன்போடு உம்மை அழைக்கின்றாரே, இங்கே திரும்பி வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உம்மை அழைக்கின்றாரே, இங்கே திரும்பி வா. முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே சுமேடுகின்றார். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே சுமேடுகின்றார். சிக்கின்ற சேற்றில் சிக்கினதால் சாத்தான் வரையில் நீ சிறையாகினாய். சிக்கின்ற சேற்றிலே சிக்கினதால் சாத்தான் வரையில் நீ சிறையாகினாய். சிறைப்பட்டதுனால அதை விட்டு வெளியே வர முடியல பிரதர். நிறைய கமிட்மெண்ட். அல்லேலூயா. பக்கத்துல கேள்விச்சுக்கிறது நிறைய கமிட்மெண்டா கேளுங்க, உனக்கு கேளுங்க. அப்பனாச்சும் சொல்றானான்னு பாப்போம். கமிட்மெண்ட் நிறைய வச்சா வெளியே வர முடியாது. அல்லேலூயா. ஆனா கமிட்மெண்ட் வச்சது யாருதான்? யாருதாம்மா? வாயத்தை சொல்ல மாட்டேன்றீங்கள. நீங்க தான் உங்களுக்கு கமிட்மெண்ட் வச்சுக்கினீங்க. இது தேவை, இது தேவை. ஆனா இது எதுன்னு தெரியல. இது சிற்றின்ப சேரு. சேத்துல யார்தான் இருக்கும்? பண்ணிதான் இருக்கும். ஆட்டுக்குட்டி இருக்காது. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி சேத்துல ஊந்துச்சுன்னா அது ஒண்ணு என்ன பண்ணும்? சொல்லுங்க. குட்டி நானையா, கழுத குட்டி நானையா, பன்னிக்குட்டி நானல்ல. அல்லேலூயா. இயேசு ராஜா ஏறி சொல்லும் குட்டி நானையா. அது கழுத கூட பாடம் அப்படி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சீங்க. ஆனா பன்னிக்கு தெரியாது. அது சேர பார்த்தா என்ன பண்ணும்? படுத்துக்கும். சிற்றின்ப வாழ்க்கையில சேர போல அதை பார்த்த உடனே என்ன பண்ணும்? முடி வெட்ட போனா கூட யார பக்கம் வெட்டுவோம்? ஒண்ணு தலை இல்ல. நேற்று என் நண்பன் ஒருத்தனை பார்த்தேன். என் வயசுதான் இருக்கும். அவன் தாடியெல்லாம் பெருசா வச்சு வெள்ள தாடி வச்சு நின்னுதான். ஏன்டா அப்படிங்கிறேன்னு கேட்டேன். ட்ரெண்ட். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ட்ரெண்டா. அல்லேலூயா. ஒரு நாள் ராஜாவை பார்க்கத்தக்கதாக போக வேணும். அன்னைக்கு நீ என்னது சேர்த்துல இருந்தன்னு சொல்லிட்டு ராஜா கணக்கு அதை கொடுப்பாரு. அல்லேலூயா. அவன் செய்கைக்கு தக்கதாக பலன் என்று கொடுக்கப்படும். தாயின் கர்ப்பத்துல இருந்து உன்னை அழியாத முடிக்கு தூக்கி எடுத்தது யார்தான்? இன்னைக்கு உன் அழகு யாருக்கு காட்டணும்? உன் சௌந்தரியத்தை யாருக்கு காட்டணும்? உன் எழிலை யாருக்கு காட்டணும்? உன் தாளங்களை யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? யோசேப்பை குறிச்சு நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. நான் வருகிற வாரத்துல யோசேப்பை குறிச்சு உங்களோட கூட பேசுறேன். ரொம்ப அழகானவனா. அல்லேலூயா. யோசேப்பை யாருக்கு ஒப்பிட்டு பார்க்கிறாங்க? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர்,
பாசத்தின் எல்லைதான். எல்லாம் இதயத்தை கேட்டா பறிஞ்சு காட்டுவான், இல்ல கையில காட்டுவான். ஆண்டவர் திறந்தே காட்டுவார். உனக்காக குத்தப்பட்ட அந்த இருதயமும் இருதயத்திலிருந்து வழிந்தோடுகின்ற ரத்தத்தையும் நீ பார்க்க வேண்டும் என்பதற்காகவே கல்வாரி சிலுவையிலே அல்லேலூயா அன்னையும் ஒப்பு கொடுத்த அந்த அன்புக்கு ஈடா. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மாதிரி அன்பை பார்த்துக்கிறீங்க? நீ கேட்டு பாருங்களேன், கொஞ்சம் இருதயத்தை காட்டுங்க. அவன் அன்னையோட உன் சைடை தலை வச்சு என்ன பண்ண மாட்டான். அல்லேலூயா. நம்ம அன்பெல்லாம் அவ்வளவுதான். என்னைக்காவது உங்க அன்பு நேசருக்கு நேரம் அவன் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நான் அவருக்கேத்த மனவாட்டியா இருக்கிறேன்னா, என்னல என்ன படுது இருக்கிறது, என்னல என்ன குறை இருக்கிறது, அவரை நினைக்கிறேன்னா, அவரை பார்க்கிறேன்னா, அடைக்கப்பட்ட அடைப்பு புரிஞ்சு கொண்டு என் தரிசனத்துக்கு ஏற்றவனுமா என் வாழ்க்கை இருக்குதான்ட்டு எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க. இந்த பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லுகின்றார், அப்பா ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்படேன். என் பிராணனையை நான் என்ன பண்ணேன்னா அருமையா என்ன மாட்டேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு. அல்லேலூயா. அவன் ஓட்டத்தை முடிக்க விரும்புறான். அந்த ஓட்டம் எப்படி முடியணும் சொல்லுங்க, சந்தோஷத்தோடு. இந்த காரியத்தை படித்துக் கொண்டே இருக்கும்போது ஒரு காரியத்தை நினைச்சு, ஆண்டவரே இந்த மரணத்துல கூட நம்ம மரணம் எப்படி இருக்குதுமா, அடுத்தவர்களுக்கு இது மரணம் என்று தெரியவே கூடாது, சொல்லக்கூடாது. அவர் ஈர்த்திருக்கிறார் உள்ள. என்ன சொன்னா, மரணம் வந்துச்சுன்னா ஒரு மனுஷனுடைய முகபாவம் மாறிடும் இல்லைங்களா? நம்ம மரணத்தை பத்தி கேட்டாலே என்ன பண்ணுவோம், ஐயோ. ஆனா பவுல் அப்போஸ்தலன் கேட்ட சொல்றாரு, மரணமே உன் கூறிக்கு பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அல்லேலூயா. மரணம் என்ன அடக்கி வைக்க முடியாது. நான் இந்த கண்ணை முன்னா பரலோகத்துல கண்ணை திறந்துடுவேன். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய மரணம். இங்க கண்ணை மூடுவேன், அங்க திறப்பேன். நான் இங்க கண்ணை மூடும் போது இனிமையானவரை நினைத்துக் கொண்டே கண்ணை மூடுவேன். மரணத்தை பார்த்தா பயப்படக்கூடாது. வந்தா சந்தோஷம், இருந்தா இங்க துதி, இல்லைன்னா அங்க துதி. அல்லேலூயா. இதுதான் மரணம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளையே, மரணம் என்பது பெரிதல்ல, அது மற்றவங்களுக்கு. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு மரணமே வாழ வாழ்ந்தாலும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, வாழ்ந்தாலும் அவரோடு கூட வாழத்தக்கதாக வாழ்க்கையை பாரு. உன் மரணம் முடிவு இருந்தாலும் பவுல கேட்ட சொல்றப்பா, மரணத்தை கூட நேசிக்கிறப்பா. அல்லேலூயா. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு என்னிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன். அவர் விருப்பம் என்ன இதுதான், ஒரு விருப்பம் எதுப்பா? பவுல் அப்போஸ்தலனுடைய விருப்பம் தெரியுமாப்பா? கர்த்தர் எனக்கு கொடுத்தார் இல்லையா அந்த ஊழியத்தை, அதை நிறைவா முடிக்கணும். அல்லேலூயா. அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றணும், அந்த காரியத்தை நான் செயல்படுத்தணும். அதற்காக மரணத்தை குறித்து நான் யோசிக்கதே இல்லை. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து என்ன பண்ணதில்ல, கவலைப்பட. எனக்கு நீங்க ஊருக்குள்ள கவலைப்படுதல், பொண்ணை எப்படி கரை சேர்க்கறதுன்னு கவலை, நாளைக்கு பிரச்சனை எப்படி பார்க்கறதுன்னு கவலை, இப்போ வாலிப பசங்க என்ன கவலை, என்ன கவலை, நாளைக்கு நடக்கிற எக்ஸாமுக்கு கவலை. என் மக வேற சொல்லிச்சு, டாடி நான் 99 மார்க் எடுப்பேன் டாடி. 99 பசங்க 99. உண்மையாலுமே சொல்றேன், விசுவாசத்துல நீ இருக்கிற அறிக்கை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. வாலிப பசங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க 99 மார்க் கண்டிப்பா நான் எடுக்க போறேன்ட்டு? அல்லேலூயா. வாலிப பசங்க உண்மையான சொல்ற, நீ விசுவாசத்துல அறிக்கை செஞ்சு ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். உன்னை புத்தியினன் என்று நீ நினைக்காத, ஆண்டவர் உனக்கு ஏற்ற ஞானத்தை அந்த வேலையில கொடுப்பாரு. அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுங்க, யோசேப்பு கடந்து சென்றாரு, அவருக்கு ஏற்ற வேலையில தேவன் ஞானத்தை கொடுத்தாரு. போர்த்திமான் வீட்டுல எப்படி நடந்ததுன்னு யார் சொல்லி கொடுத்தது? தேவன் சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா.
அவருக்கு தெரியும் எங்க போனா எப்படி நடந்ததுன்னு தெரியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்து கொண்டே இருந்தார். அவர் தரிசனம் அவர் கண்களுக்கு முன்பாக இருந்தது. போராட்டம் தெரியல, நிந்தனை தெரியல, வேதனை தெரியல. அதையேதான் பவுல் சொன்னாரு, ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து எவைகள் என்று கேட்பீர்களானால் கட்டுக்கொள்ளையும் ஒவ்வொருத்தரத்தை குறிச்சு நான் நினைக்கிறதே இல்லப்பா. என் வாழ்க்கையில போராட்டம் வந்து கொண்டேதான் இருக்கும், ஆனா அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு முன்னாடி தரிசனம் தரிசனம் தரிசனம். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு? சொப்பனத்தினாலோ அல்லது நீங்க நேரில் கண்ட அனுபவமோ? ஏன் நம்ம ஸ்தேவானை போல தேவனை தரிசிக்க முடியல சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? ஸ்தேவான் மனுஷன் தானே, அவருனா ரக்கம் இருந்துச்சா? அவர் வேதத்துல சொல்லுது பந்தி விசாரிப்புக்காக வந்த மனுஷன், ஆனா சத்தியத்தை கேட்டாரு, வார்த்தையில வெற்றி அடைஞ்சாரு, தேவனை பற்றி கொண்டாரு, தேவன் மேல அதிக அன்பு, அதிக ட்ரூத் லவ். அந்த ஆசை அவர் என்ன பண்ணுச்சு? தேவன் கிட்ட சேர்க்க வச்சுச்சு. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடணும். எப்படி? மகதலால போல நான் தூரம் இருந்தப்பா, தேவன் அறியா இருந்த, பாவத்துல இருந்த, இன்ப சேற்றுக்குள்ள நான் உணர்ந்து கிடந்த அன்னைக்கெல்லாம் என்ன பார்க்கறதுக்கு ஒருத்தனும் வரல. ஆனா என்னை நேசித்தவர் என்னை தூக்கி எடுக்க கடந்து வந்த போது, என் பாவத்தை மன்னிக்கும் பொழுது பரிமள தைலத்தினாலே அவரை வாசனையாய் மாற்றி விடுவேன் என்று சொல்லி ஒரு மகள் காலையில கடந்து வருகிறாள். அவளுக்கு நல்லா தெரியும், தேவ தரிசனம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, என்னை குறித்து எத்தனையோ 1000 ஆண்டு காலங்கள் கழித்து பேச போறதுக்கு இது அடித்தளமா இருக்கிறது. அதனால்தான் நம்ம அதிக இருட்டோடு கூட என்ன பண்ணாங்க, எழுந்துட்டு தேவன் பார்க்க பாருங்க, அந்த லப்போலாம் பாருங்க. யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே, வேசி என்று சொன்ன மகள் தான் அந்த வேஷத்தை கரைத்து விட்டு தேவன் அழைத்து வந்த போது தேவ மகளாய் மாறி போனால், தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாக அவர் சத்தம் அந்த மகளுடைய காதலை தொலைத்து விட்டது. எது இருந்தாலும் பரவாயில்ல, நேசரை பார்க்க நான் ஆயத்தம். யாரு கூட வரலாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் எல்லாருமே வருவாங்க. உன் நண்பனாகட்டும், உன் உறவினராகட்டும், மற்ற யாராகட்டும், அல்லேலூயா, அது தாயாகட்டும், தகப்பனாகட்டும், மகனாகட்டும், மகளாகட்டும், மருமகனாகட்டும், மருமகனாகட்டும், யாராவனா இருக்கட்டும், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அந்த காலத்துக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் கூட யார் வருவாங்க சொல்லுங்க? பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் வருவார், அவர் வருவார். அல்லேலூயா. உன் ஆயுசு நாட்கள் முடிக்கிற வரைக்கும். ஆனாதான் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாருப்பா, ஆகிலும் அவைகளை ஒன்றை குறித்த என்ன பண்ண கவலைப்படு, என் பிராணனையும் நான் அருமையாக என்ன மாட்டேன். நல்ல மனிதன் உயிரையே பெருசா நினைக்காத ஒரு மனுஷன் தரிசனத்திற்காக இன்னைக்கு உயிரை காட்டிலும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், பெருசா நினைப்போம். இது போயிடும் பிரதர், இது போயிட்டுனா இது போயிடும், ஓட்டமா உட பரிசுத்தம் போயினாலும் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகின்ற காரியம் நீ முக்கியம் நினைச்சனா முதல்ல உன்னிடத்துல இருந்து தேவன் போயிடுவாரு. அல்லேலூயா. ராஜா கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மதிப்பு, கழுதை மேல ஆண்டவன் உட்கார்ந்து வைக்கிறத எதுக்கு மதிப்பு? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, அவரு கழுதை, நாங்க இல்ல, நாங்க எடுத்துதான். அதனாலதான் கட்டி கொண்டே இருக்கிறேன். என் ராஜாவை எப்படியாவது கொண்டு போயிட்டு விட வேண்டிய இடத்துல நான் விட்டுறணும். சுமக்க வேண்டிய இடம் வரைக்கும் தான் எனக்கு மதிப்பு, அவங்க இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. அவர் இறங்கி போயிட்டா இந்த கழுதையை ஒருத்தனும் பார்க்க மாட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு வழியில துணியை ஆடைய விரிக்கிறாங்க, இளங்கலைய போடுறாங்க, எல்லாம் எதற்காக சொல்லுங்க? ராஜா என் மேல இருக்கிற வரைக்கும் தான் இன்னைக்கு மதிப்பு, மரியாதை உனக்கு இங்க சமூகத்துல மட்டும் இல்ல, உன் உறவுகளுக்கு மத்தியில கிடைப்பதற்கு காரணம் தேவன் உன் மீது வைத்திருந்த தரிசனம், தேவன் உன்னோடு கூட வருவதுதான். அதனால பவுல் சொல்றாருப்பா, உயிரை கூட நான் பார்க்க மாட்டேன்பா, பெருசா என்ன மாட்டேன்பா, என் பிராணனையும் வாசியமா, என் பிராணனையும் அருமையா என்ன மாட்டேன். உயிரை காட்டிலும் யார் பெரியவர்? எனக்கு இயேசு பெரியவர். அல்லேலூயா. என் உயிரை காட்டிலும் அவர் எனக்கு பெரியவர். ஏன்னா அவர் இல்லைன்னா இன்னைக்கு நானே இல்லை. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால அந்த பாட்டுடைய அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அவர் இயேசு இயேசு அப்படி நீ மூச்சு விடுற, அந்த மூச்சு இல்லைன்னா அல்லேலூயா உங்களை நினைச்சு பார்க்க ஒருத்தமும் இல்லை. அல்லேலூயா. அது மூச்சு இருக்கிற வரைக்கும் தான். இன்னைக்கு மூச்சை வச்சுக்கிட்டு நீ யாரு நினைக்கிற? கேள்விகள் பக்கத்துல கேட்கறதுக்கு யாருமா உன் நினைப்பல?
நீ நினைப்பலாம் அவங்க பிரதர் இங்க பிரதர் திட்டிட்டு போனவங்களாம் இங்க கண்ணுக்கு முன்னாடி போயிடலாம். உனக்கு ஜீவனை கொடுத்து இன்னும் அனுதினமும் ஒரு மனுஷியா உள்ள ஜீவனம் இல்லைன்னா நீ என்ன இல்ல, நீ மனுஷனும் இல்ல மனுஷியும் இல்ல. யார்தான்? பாடி, டெட் பாடி. அப்போ நம்ம மனுஷனா மனுஷியா இன்னைக்கு அமர்த்தி இருப்பது யார்தான்? அவர் தானே. உனக்கு தரிசனத்தை கொடுத்ததுனால அவர் ஜீவனாய் உனக்குள்ளே கடந்து வந்து உன்னை இன்னும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு அவரை காட்டாம யாரை காட்டுறீங்கம்மா? அல்லேலூயா. அதனால பார்த்தா சொன்னா நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் என்னால நினைச்சு பார்க்க முடியல. இப்ப கேளு, யார நினைக்கிற? அல்லேலூயா. பக்தன் அழகா சொன்னாப்பா, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் வரும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் வரும் பாருங்களா, நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். அவர் கூட தான் வந்தியா? அல்லேலூயா. நீங்க இல்லாம இல்லையே. பேசுற பேச்சில் அவர் இருக்கிறாரா? மற்றவங்க என்னோட கூட பேசி கொண்டிருக்கும் போது அவர் குறிச்சு நான் சாட்சி கொடுக்கறேன்னா அல்லேலூயா. நீங்க இல்லைன்னா நான் இல்ல. இதனால காணுவதற்கு கூட தகுதியற்ற பாத்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னையும் தகுதிப்படுத்தி உங்களுடைய தரிசனங்களை நடத்தி வருகிறது ஆண்டவரே. இதை நினைத்த போது பக்தன் சொல்லுகிறார், ஆகிலும் அவையில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையா இனி எண்ண மாட்டேன். உயிர் உயிர் உயிர்னாதீங்க. அல்லேலூயா. போன உடனே நீங்க கண்ண முன்னா நல்லா புரிஞ்சுங்க, அங்க துக்கம் இல்ல, துயரம் இல்ல, பாடு இல்ல, போராட்டம் இல்ல, தினமும் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அல்லேலூயா. என்ன எங்க போயிடலாம் ஜாலியா இந்த பரலோக மகிமையை பிரசனத்தை உணரணும் உள்ள வந்தா. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்தா எப்படி இருக்கும்? 3 நேரம் துதிக்கணும், ஆராதிக்கணும் தேவ சமூகத்துல. அங்க அங்க அந்த நதிக்கர ஓரத்துல நீங்க நடந்து போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் கரத்தை நீங்க பிடிச்சிருக்கணும். உங்க இமேஜினேஷன்ல இதுவாதான் இருக்கணும். நீங்க உட்காந்து நீ யார நினைக்கிற? நேரத்துக்கு போடணும். அல்லேலூயா. இங்க உலகத்தை நினைச்சிருந்தா உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஏமாத்துவான். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, தீர்க்க தரிசனமா சொல்லு, நீ நினைச்சிருக்கிறல்ல அவங்கள ஏமாத்துவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் ஏமாத்த மாட்டாரு. அல்லேலூயா. நீ பவுல் அதனால சொல்றப்பா, என் ஜீவனையின் அருமையா எண்ணுவது இல்ல. நீ சின்ன சின்ன விஷயத்தை எவ்வளவு அருமையா என்றோம். அல்லேலூயா. என் தம்பி ஒருத்தங்கிறான், அவன் பேச வராது. அவன் வீட்டுல எப்படியே சண்டை போட்டு ஒரு செயின் வாங்கி நேரடியா கிட்ட காட்டுறான். பாத்தியா நீங்க அவனுக்கு அது எவ்வளவு எப்படி இருக்குது, அருமையா இருக்குது. அல்லேலூயா. நம்மளுக்கும் பக்கத்துல கை சொல்லுங்க, நீங்க மட்டும் என்ன? அல்லேலூயா. நம்மளுக்கும் அவ்வளவுதானே. சில காரியங்கள் அழிந்து போற விஷயம் அருமையா தெரியும். நான் போல சொல்றேன், என் ஜீவனை எனக்கு அருமையா தெரியல, ஏன்னா அவருடைய தரிசனம் எனக்கு முன்னாக இருக்கிறது. வாசிமா தொடர்ந்து. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும் அளவும் என்ன பண்ற? என் விருப்பமே தான், என் ஆசையே ஆண்டவர் எனக்கு வைத்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிச்சிடணும். ஆனா முன்னாடி பவுலுடைய நிலைமை கொஞ்சம் நீங்க அறிந்திருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் நான் உங்களோடு கூட பேசத்தக்கதாக அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 9வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை, அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்தாலே,
என் பிராணனை அருமையா எண்ண மாட்டேன். என கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக அதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதற்கு ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்ன அதே மனுஷன் தான் இங்க அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க. என்னன்னு, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி என்ன பண்ணுவான், கொலை செய்வான். செய்யும்போது சாதாரணம் செய்ய மாட்டானுங்க. ஹல்லேலூயா. 25 பேர்களை கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, IS தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்க, கடற்கரையிலே முழங்கால் படியிட செய்து என்ன பண்ணாங்க, ஒரு தொண்டையிலே கத்திகளை வைத்து எல்லாருக்கும் முன்னாடி எல்லாரும் பயம் வரத்தக்கதாக, நடுக்கம் வரத்தக்கதாக என்ன பண்ணாங்க, பயமுறுத்தி கொண்டாங்க. ஹல்லேலூயா. இந்த காரியம் எத்தனை பேர் வீடியோல பார்த்திருப்பீங்க தெரியல. அந்த 25 பேருடைய ரத்தமும் அந்த பூமியிலே சிந்தப்பட்டது. ரத்த சாட்சிகள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்க தேவனுக்காக தன் பிராணனையும் என்ன பண்ண மாட்டாங்க, அருமையா எண்ண மாட்டாங்க. கர்த்தருக்காக எதையும் இழக்க ஆயத்தம். ஜீவனே போகுமானால் இந்த ஜீவன் விரும்புகிற காரியத்தை நான் இன்னும் நேசித்துக் கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. அவன் பயமுறுத்தி தேவ பிள்ளைகளை கொல்லுகின்ற களத்திலே இருந்த ஒரு மனுஷன். அவன் யாரை குறிச்சும் கவலைப்பட மாட்டான். யாராவது ஏச்சுன்னு சொல்லிட்டா போதும். அதனால்தான் சொன்ன ஸ்தேவானுக்கு பவுலுக்கு ரொம்ப இணைப்பு இருக்குது. அங்க சொல்லும் போது கொலை செய்வதற்கு யார் ஆர்டர் கொடுத்தாங்க, யாருக்கும் ஆர்டர் கொடுத்தாங்க, இதே பவுல ஆர்டர் கொடுத்தாருப்பா, கொள்ளலாம், கண்ணெரிஞ்சவனை கொள்ளலாம், தப்ப கிடையாது. அவங்க கண் எரிய படும் பொழுது அவன் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பானா. ஹல்லேலூயா. அவங்க கண்ணெரிஞ்சு கொல்லப்படும் பொழுது அவன் பார்த்துட்டே இருப்பானா, கண்ணை எப்படி அடி வாங்குறானுங்க. ஹல்லேலூயா. கண்ண அடி வாங்கின கதையை அடுத்த வாரம் சொல்றேன் நானு. ஆனா இந்த வாரம் கொஞ்சம் கேட்டுருவோம். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. பவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு சீரிய பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய எந்த மார்க்கத்தாரு யாருப்பா, நான் வந்தவனே சொன்ன நம்ம என்ன கூட்டம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புரிஞ்சுங்க, அப்படியே உயிரோடு அடிக்கடி அப்படியே உயிரோடு இருந்தோம். அப்படியே செத்தவனை போல் ஒரு நாள் நீங்க மறக்கப்பட்டீங்க, நீங்க ஆண்டவர் உயிரோடு கூட வைத்திருக்கிறார். பக்கத்துல சொல்லு, செத்தவனை போல மறக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் போதும், இன்னைக்கு அவனையே உன்னை நினைக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நீ யார நினைச்சிருக்கிற, ஹல்லேலூயா, நீ யார நினைச்சிருக்கிற, உன்னை மறந்து போனவங்க நீ நினைக்கிறோம். நேற்று ஒரு குழந்தை பாட்டு படிச்சு, இந்த மறக்காதீங்க, உங்களை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நல்லா புரியுங்க. ஆனால் உன்னை மறந்து ஜனங்களை இன்று நினைக்க செய்கிறது தேவனே. ஏன்னா உன் மீது வைத்திருக்கிற தரிசனத்தை தேவன் நிறைவேற்ற விரும்புகின்றபடியினால உன்னை மறந்து போன நினைக்க செய்யாது. நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிக்கமா. இந்த மார்க்கத்தானே, அதாவது கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அல்லேலூயா கோஷ்டிகள் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு ஓயாம கத்திரிக்கிறவன், இதுக்கு கூட சேர்ந்து கூட்டக்கூடிய அல்லேலூயா அப்படின்னு சொல்றவங்களும் சிலர் இருக்கிறீங்க. அவங்க சொன்னா சொல்லிட்டு நம்ம வாயவங்க சும்மா இருப்போம். இப்போ இங்க இருந்து ஆண்டவர் வந்துட்டார். இப்போ காலை வேலை ஆண்டவர் வந்துட்டார். எத்தனை பேர் அல்லேலூயா சொன்னீங்க, அவங்களாம் பரலோகத்துக்கு வாங்கன்னு கூட எத்தனை பேர் கை தூக்குவீங்க? உண்மையா சொன்னவங்க யாராரு கை தூக்குங்க பார்க்கலாம். சரிதா? அல்லேலூயா. உங்களுக்கு வெக்கம், வெக்கப்படாத ஊழியம் செய், கர்த்தருக்காக எதையும் செய்ய. நான் நிர்மாணியானாலும் பவுல் சொல்றாருப்பா, நிர்மாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவாகிலோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? உங்களுக்கு உண்மை தெரியாது இல்லைங்களா? ரோமர்கள் செய்கின்ற ஒரு காரியம் தெரியாது இல்லைங்களா? ஒரு மனுஷனை சிறுவர் யாருன்னா சும்மா அறிய மாட்டாங்க, அவனை முழுசா நிறுவனப்படுத்திடுவாங்க. அந்த ஐயா வந்து சொல்லினார் இல்லைங்களா, அவர் ஆண்டவர் வந்து எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஒரு இடம் கொண்டதா மலை. அவங்க எங்க அந்த பட்டணத்துல இருந்து எங்க இருந்து பார்த்தாலும் அந்த கொண்டதா மலை தெரியும். இப்ப அந்த மலையில ஒரு மனுஷன் நிர்மாணமா தொங்க கூடுமானால் எத்தனை பேர் அங்க பார்த்திருப்பாங்க? நீங்க நினைக்கிறீங்க பிரதர், நிர்மாணமா ஏன் ஆண்டவர் தொங்கணும்? உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கத்தக்கதாக அவர் அடையாளமாய் மாறி போனார். அவர்
தன்னை நிர்வாணமாக்கிக் கொண்டோ என் பிள்ளைகள் மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைப்பாரு. அவர் வெட்கப்படக்கூடாது. ஆனா நான் கர்த்தரை குறிச்சு அல்லேலூயா சொல்றதுக்கு வெட்கப்படுவேன். உன்னை பார்த்து பரலோகமே வெட்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டு. எங்கேயோ போய் கத்திந்த நாட்கள்லாம் உண்டு. எங்கேயோ போய் பரதேசியை போல ஆழ்ந்த நாட்கள் உண்டு. இன்று தேவனுடைய புத்திரனாய் புத்திரையாய் வைராக்கியம் பாராட்டு. அதற்காகத்தான் அழைக்கப்பட்ட உன் அழைப்பு, உன் தரிசனம் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்குமானா உன் பிராணனையும் பெரிதாய் என்ன மாட்டேன். அடிச்சாலும் பரவாயில்ல பிரதர். சகோதரிகளை நிர்வாணப்படுத்தி ஓட வைத்தார்கள். நிர்வாணத்திலும் தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தெரியாது இல்லைங்களா? உத்தரப்பிரதேசம் போய் பாருங்க. ஒரு சகோதரனை குறித்து 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊழியக்காரர் இரவிலே படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கதவு தட்டப்பட்டது. திறக்கப்பட்ட அவர், ஐயா உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு இரவெல்லாம் அடித்து காலையிலே நிர்வாணத்தோடு கூட அவர் ஆலயத்திற்கு முன்பாக அவர் பின்னம் காலையும் கையையும் கட்டி நிர்வாண கோலத்திலே மரித்த சடலத்தை எடுத்து வந்து போட்டார்கள். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக நான் மரிப்பதற்காகவும் ஆயத்தம். அவர் எனக்கு நிர்வாணமாய் எனக்காக நிர்வாணமாய் தொங்குகையில நான் மரித்து போக ஆயத்த. ஆண்டவரே, அதுல உங்க நிர்வாண கோலத்துல இல்ல, கர்த்தருக்காக வெட்கப்படாதப்பா. கர்த்தருக்காக வெட்கப்படாத. ஒருவேளை உன் சத்தம் அநேகரை தேவனுக்குள்ளாக அழைத்து வரும். நீ தேவனுக்குரியவன் என்பதை சொல்லு. ரோட்ல நம்ம சினிமா பாட்டை பாட்டு போறதுக்கு என்ன பண்ண மாட்டோம். டோன்ட் ஃபீலிங். ஏன்னா உன்னை பார்த்தவனே அவங்க சொல்லிடணும் சினிமா காரி வரா. ஏன்னா 3 நாள் இப்படிதான் சுத்தி இருக்கிறோம். நானும் என் செட்டும் உள்ள பார்த்தா தெரியுது. உள்ள பார்த்தா ஒரு லிஸ்ட், பெரிய லிஸ்ட். இது லவ் பர்த் சாங். காதல் செய்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, பக்கத்துல கை குத்துக்கள். நீ ஏசப்பா லவ் பண்றியா? அப்போ என்ன பாட்டு கேட்கணும்? அல்லேலூயா. என்ன பாட்டு கேட்கணும்? எவனாவது ஹெட்செட்டை பிடிக்க காதுல வச்சனா என்னம்மா நீ உன் வயசுன்னா இந்த பாட்டுல நீ என்ன பாட்டு கேட்கிற? இந்த வயசுல ஏசப்பா பாட்டுனா சாட்சி. அவர் நிர்வாணமா தொங்குனாரு, அதற்காக தானே. அல்லேலூயா. அவரை நிர்வாணப்படுத்தும் போது அவர் துக்கப்படல. ஆனா சாட்சியா இருக்க வேண்டிய சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்வது அவர் துக்கப்படுறாருமா. உனக்காக நான் நிர்வாணமா ஏன் கொண்டேன்? அல்லேலூயா. எத்தனை பேரு ரோட்ல ஏசப்பா பாட்டை பாட்டு போயிருக்கீங்க? இன்னும் முந்தினத்து டீனர் போயிருங்க, சாப்பிட்டு கொண்டு இருந்தா ஒரு வயசான அம்மா அந்த சாப்பிடறதுல தட்டு கழுவுற அம்மா. அந்த அம்மா திடீர்னு நான் பாக்குறேன், அந்த சின்ன மொபைல் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த மொபைல்ல கொஞ்சம் பெரிய சத்தமா ஏசப்பா பாட்டை வச்சு என்ன பண்றாங்க, எல்லாரும் வராங்க. ஒரு 100 பேர் அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிறாங்க. நானும் சாப்பிட்டுக்கிறேன். நான் எதிர்க்க ஒரு சகோதரன் மொபைல் பாக்கெட்ல வச்சிருக்கிறாரு. அவர் மொபைல தான் பாக்குறேன். அந்த அம்மா தட்டு கழுவும் போது கூட கழுவுறாங்க. அவங்க வீட்டுல இல்ல, எல்லாரும் சாப்பிட எச்ச தட்டை தான் கழுவுறாங்க. ஆனாலும் என் இன்ப இயேசு ராஜாவை எப்படியாவது இவர்கள் அறிந்து விட வேண்டும் என்பதற்காக அந்த பாட்டை பாடிக்கொண்டே என்ன பண்றாங்க, அந்த ரேடியோவோடு கூட என்ன பண்றாங்க, அவங்களும் பாடிக்கொண்டே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நிச்சயமாக மோட்சமிக்கு சென்றால் போதும், நிச்சயமாக மோட்சமிக்கு சென்றால் போதும், அல்லேலூயா துதிக்கினான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா துதிக்கினான் மகிழ்ந்தால் போதும், இந்த இயேசு ராஜாவை நாம் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நாம் வாழ்ந்தால் போதும். அந்த அம்மா பார்க்கிற அது அப்படியே என்ன பண்றாங்க, பாட்டு கேட்டுனே தட்டை கழுவுறாங்க. எச்ச தட்டை கழுவுனாலும் எங்க இயேசு ராஜாவை துதிச்சுனே இருப்பாங்க. அந்த அம்மா சாட்சி. நமக்கு இன்னும் தெரியாது, தூதர்கள் வீணைகள் என்ன பண்ணாங்க, பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க. 2 தூதரை உட்கார வச்சு இங்கேயும் வீணையும் வீட்டை வைக்கிறாரு. அல்லேலூயா. நீங்களாம் யார்தான்?
யார் தான் பாருங்க, இந்த சாமியோட யார் தான்? தூதர் தான். ஜோஷுவாவும் புரிஞ்சிக்காத வரைக்கும் நீங்க யார் தான்? மனுஷன் தான். தூதர்கள் தான் வீணையை மீட்டும் பொழுது அல்லேலூயா நிறைவான கரகோஷம். தூதர்களோடு கூட என்ன பண்ணோம்? நம்ம கரத்தினுடைய கோஷமும் எழுப்பணும். சொல்லக்கூடாது கை தட்டுங்க அப்படின்னு சொன்னா நீ கை தட்டக்கூடாது. தூதர்கள் வீணைகளை மீட்டும் பொழுது நிறைவான கரகோஷம். அல்லேலூயா. எத்தனை கட்சிக்கு முன்னாடி போய் கை வச்சிருப்பேன் சொன்னா கட்டுன்னு சொன்னா கட்டத்துக்கு முன்னாடி கட்டத்துக்கு கை நம்ப மாட்டேங்குது. வர மாட்டேன் தான் வராமலே போயிடும். இப்ப நினைச்சு பக்கத்துல கை பிடிச்சி தட்டுவோம். கட்டளை காத்து கட்டுவோம். எத்தனை வீட்டு வாசலவனால தட்டுவோம். அதற்காக தான் அழைப்பு, அதற்காக தான் தரிசனம். அதனாலதான் பவுல் சொல்றாருப்பா, எது வந்தாலும் என் பிராணனைக்கு நான் பெருசா எண்ண மாட்டேன். இங்க பவுல் எப்படிதான் இருக்கிறாரு? ஆரம்பத்துல உங்களை மாதிரி என்ன மாதிரிதான் இருக்கிறாரு. கிறிஸ்துவர்களை கொல்லுறதுக்கு அல்லேலூயா கிறிஸ்துவ கொல்லுறதுக்கு ஆயத்தம். நல்லா புரியுங்க. முக்கியம் சுட்டப்பட்ட தலையை பார்த்தேன். அங்க உனக்கு ஜீவனின் கீழே கொடுக்கப்பட்டிருப்பாங்க. நீ அங்க போறன்னு வச்சுக்கோ, சும்மா இமேஜினேஷன் பண்ணி வச்சுமா எல்லாம் அப்படி என்ன பண்ண ஒரே நிமிஷம் கண்ண முடிக்கும். இப்ப நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க. ஒருத்தருங்க நீ பரலோகத்துல இருக்கிற விஸ்தாரமான ஒரு ஆலயத்துல மகிமையின் ராஜா அமர்ந்து கொண்டிருக்கிறார். வெள்ளை சிங்காசனத்திலே மகிமை நிறைந்தவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்க நீ மட்டும்தான் போற. தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர் தலையிலே இருக்கிற அந்த முள்முடிய பார்க்கிற. ஜீவனுக்கேற்ற கிரீடத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நீ இப்ப என்ன பண்ண போற? கிட்ட போ. ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தவர் நீர்தான். என் ஜீவ கிரீடத்தை நீ மாட்டிக்கொள்ளுங்க. அந்த முள்முடியை எடுத்துருங்க ஆண்டவரே. போதும், எனக்காக நீ பட்ட பிரயாசங்கள்ல போதாண்டவரே. நான் நிறைவேற்றி முடித்து விட்டவனாய் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே. நான் இப்ப அந்த முள்முடியை கழட்டுறேன். அந்த அனுபவத்துக்கு வா. அப்பதான் ஆண்டவரை பார்க்கவே முடியுங்க. நீ இது பெரிய இடம் நினைச்சுன்னா இங்க ஆண்டவரை பார்க்க முடியாது. உன் தரிசனம் உனக்கு முன்பாக இருக்குமானால் ஆண்டவரை பார்ப்பதற்கு நீ ஆயத்தப்பட்டு விடுவாய். பரலோகம் இந்த பூமியில இருக்கும்போது உன் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு விடும். உன் என்ன ஏக்கல எப்ப இங்க முடிப்ப, என் தேவன் கொடுத்த தரிசனத்தை எப்ப நிறைவேற்றுவ, நிறைவேற்றி முடித்த போது அவரை இன்னும் கிட்ட போய் பார்ப்பேன். பக்கத்துல கையை பிடிச்சு நம்ம தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக நம்மோடு நடக்கின்ற காரியத்தை வாசிக்கமா. இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையும் ஸ்திரீகளையும் அவர் பார்த்து பாடு கிடையாது. பவுலுக்கு அடி வந்துச்சுன்னா யாருக்கு விடும்? ஆமா, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி வீரமா போய் முன்னாடி நின்றுப்போம். வீரமா முனிவர் மாதிரி. அல்லேலூயா. ஆனா வீரமா முனிவரே கிறிஸ்தவர் தான் தெரியாது எல்லாருக்கும். அல்லேலூயா. என்னங்கய்யா? கர்த்தர் நல்லவர். தெரிஞ்ச ஒரு சிலருக்காக நல்லது. ஆனா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. வீரமா முனிவர் யார் தான்? அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். அவரை பத்தி எனக்கு தெரியாத ஹிஸ்டரியில போய் தேடுங்க. யாரையோ தேடுறீங்களா? கோணம் எப்படி போறது, குழம்பு எப்படி செய்யறது, குருமா எப்படி வைக்கிறது, இதெல்லாம் தேடுறது உங்களுக்கு ஆண்டவரை குறிச்சு தேட தேவை. நான் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், முதல்ல 2 தூதர் இருக்காங்கல்ல, நைட்டு ஒரு தூதருக்கு நல்லா புடைச்சு எடுத்தேன். ஒரு தூதர் மிஸ் ஆயிட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் என் பிள்ளைகிட்ட யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தாலும் கண்டிப்பா கடிந்து கொள்வேன். யாரா இருந்தாலும் கடிந்து கொள்வேன். எனக்கு ஏசப்பா சொல்லினேங்கிறாரு, ஒரு சில வாலிபர் ஆயிட்டாங்க, அடுத்தது என்ன பண்ண போறாங்க? திருமணம்ன்ற காரியத்துக்கு வருவாங்க. நீங்க ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுங்க. ஒண்ணு, நீ நல்ல விசுவாசியா இருந்தா ஒரு முறைனாச்சு வேதத்தை படிச்சிருக்கணும். அப்பதான் இந்த ஆலயத்துல கல்யாணமே பண்ணி வைப்போம். முழுசா படிச்சிருக்கணும். தெரியலனா கூட ரெக்கார்டிங்ல கேட்டு நாச்சு என்ன பண்ணணும், பைபிளை முடிச்சிருக்கணும். முடிச்சாதான் நீங்க வரணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆமாமா, நான் அப்படின்னா தான் பண்ணி வைப்பேன். இந்த அரை ஒரு பாதியில பொறுத்து பழுத்துல பொறுத்து எல்லாம் அதுக்கு எனக்கு என் ரத்த சம்பந்தமா இருந்தாலும் நோ. அல்லேலூயா. அப்படின்னா பாருங்க, எனக்கு எல்லாமே ஆவிக்குரிய பிள்ளைங்க தான். ஒரு முறையாவது நீ என்ன பண்ணிருக்கணும்?
வேதத்தை முடிச்சிருக்கணும். அதே வேதத்துல இருந்து 66 கொஸ்டின் பண்ணப்படும். அந்த 66 கொஸ்டினுக்கும் நீ பதில் சொன்னாதான் உனக்கு 3 ஓலை. அல்லேலூயா. இதெல்லாம் எதிர்பார்க்கணும். 66 கொஸ்டின் என்ன பண்ணும்? 66 புக்ல 66 கொஸ்டின் இருக்குது. அதுக்கு நீ சொன்னாதான் யாரா தரும். ஏன்னா நீ அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ண போற? வழியா இருக்க போற. உன்னை நான் இங்க அழிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், நீ வரவங்களுக்கு ஆண்டவரை காட்ட மாட்டேன். அல்லேலூயா. நீ கடினமா தான் இருக்கும் சபை. நீ காணிக்க கொடுக்காம போ. நீ கொடுக்கலாம் இருந்தா இங்க ஊழிய செய்யலன்னா செத்தாங்க போற. தட்ஸ் ஆல். உன்னால நான் வாழ, அவரால் தான் நான் வாழ்ந்துருக்கேன். என்னை போஷிக்கின்றவர் அவரே, என்னை நடத்துகின்றவர் அவரே, என் தேவைகளை சந்திக்கிறவர் அவரே, என்னை கத்த வைக்கிறவரும் அவரே, அவர் சித்தம் செய்கிறவரும் அவரே. இதனால நான் கொடுக்கலாம் பரவாயில்ல, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நீ கொடுத்து நான் வாழல, கொடுக்காமல இந்த 13 வருஷமா என்னை கத்த போஷித்து நடத்துகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு காரியத்திற்காக ஒரு வருடத்துல என்னை இன்னி வைக்க நிக்க வைக்கிற, இனிமேலும் என் தேவன் நிக்க வைக்கவே மாட்டாங்க. நான் யாருக்கிட்டே வந்து கேட்டதில்ல, இந்த ஊழியத்துக்கு கொடுங்க. என்னை அழைச்சு வந்தவர்கிட்ட சொல்லிட்டேன், யாருக்கிட்டையும் நிற்க மாட்டேன். வந்தா உங்ககிட்ட, அழுதா உங்ககிட்ட, புலம்னா உங்ககிட்ட, சண்டை போட்டா உங்ககிட்ட, எல்லாமே உங்ககிட்ட. அல்லேலூயா. ஏன்னா புது ஜெனரேஷனை உருவாக்கு. அதற்குத்தான் நீயும் நானும் புதிய வழி வாசலும் நீயும் நானுமா இருக்கிறான். நீங்க அது இல்லாதபடிக்கு எதை கத்துக்க போறீங்க? நேற்று வந்த ஊழியக்காரர் சொல்றாரு, உனக்கு கிஃப்ட் பிரதர். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரர்களை இங்க உருவாக்க போறீங்கன்றாரு. அல்லேலூயா. உருவாக்க வேண்டுமானால் நீ உருவாக்கப்படத்தக்கதாக உன்னை என்ன பண்ண நானு இனி பரவாயில்ல. ஒரு சில வாலிப தம்பிகள்லாம் என்ன பண்ணாங்க, வேதம் முடிச்சுட்டாங்க, இனி முடிச்சுங்க இருப்பீங்க இல்லைங்களா? அவங்க அப்புறம் ஏன்னா வேதம் முடிச்சு போட்டோ போட்டோன்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு 9வது முனையில இருந்து. சொல்றீங்க, இவர் பெருமையா பீட்டிக்கிறாரு. என்ன பைபிள் படிச்சாங்க பெருமையா தான் இருக்கும். உலகத்துல என்னத்தையும் பண்றீங்க, நீங்க தான் பெருமையா இருக்கும் போது வட்டி கொடுத்து உங்களுக்கு பெருமை, வட்டி வாங்குறது பெருமை, பெருமையா பேசுறது பெருமைனா வேதம் படிக்கிறது உங்களுக்கு பெருமை. அல்லேலூயா. நாங்க வேதம் இன்னொரு வட்டி படிச்சாதான் போடுவான். ஒரே ஒரு தனி நபர் இங்க பைபிள் படிச்சுட்டு வந்து நான் முடிச்சுட்டேன்னா போட்டோ பிடிச்சு போடு. உங்களுக்கு குரூப்ல இருக்க முடியல, எக்ஸிட் ஆகி வெளியே போயிடு. அல்லேலூயா. இதுதான் சொல்லுவாங்க. நான் தூக்க மாட்டேன், நீயா போயிருப்பேன். பெருமையா தான் இங்க. ஏன்னா நான் தேவனுக்குள்ள பெருமைப்படுறேன். என் பிள்ளைகள் உருவாக்கப்படும் பொழுது, என் பிள்ளைகள் உயர்த்தப்படும் பொழுது மாம்சத்துக்குரியவர்களா இல்ல, ஆவிக்குரியவர்களா உயர்த்தப்படுறாங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, பிரதர் நான் வேதத்தை முடிச்சிட்டேன், இங்க வந்தா அதுக்கு எங்க தேவன் கத்து கொடுத்தாரு, எங்களுக்கு வேதம் வாசிக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்தாரு. எத்தனை பேர் ஒரு முறை வேதம் படிச்சு இப்ப 2வது முறை படிக்கிறீங்க? கைது காட்டுங்க பார்க்கலாம். 1 2 அப்புறம் அப்ப மத்தவங்க என்ன பண்ணணும்? வேதம் படிக்கணும். இது மட்டும் பைபிள் படிச்சுட்டு நான் வீட்டுல படிக்கவே இல்லை, இங்க வந்து கஷ்டம் பிரதர் அப்படின்னு சொன்னா 66 கேள்வியில மாட்டிப்பேன். ஓகேவா? இதான் பிரச்சனை. ஒண்ணு நீ வீட்டுல படிக்காம வந்து இங்க நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா 66 கேள்வி வச்சிருப்பேன். ஆதியாகமத்துல இருந்து முதல் கேள்வி. நீ எதுல மாட்டிப்பனா, ஏதேன் தோட்டத்துல என்ன பழம் இருந்ததுன்னு கேட்டாலும் மாட்டிப்பேன். அல்லேலூயா. வேற எதுவும் ஏதேன் தோட்டத்துல என்னப்பா பழம் இருந்துச்சுன்னு கேட்டா அதுலயே மாட்டிப்பேன். ஃபர்ஸ்ட் கேள்வியில அவுட் ஆயிடுவேன். அப்புறம் 65 கேள்விக்கு என்ன பண்ணுங்க, நீ மனவாளனா இரு, மனவாட்டியா இரு. வேதம் படிக்கணும்னா கண்டிப்பா இங்க என்ன நடக்காது, உங்களுக்கு கல்யாணமும் நடக்காது, கடைசி காரியமும் நடக்காது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கும், சாட்சியா இருக்கும். சரி, தொடர்ந்து வாசிங்கம்மா அப்படியே. இந்த மார்க்கத்தாராகிய புருஷனையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நாம் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி, இந்த 3 வசனமும் ரொம்பவும் முக்கியம். இது உங்க வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் உள்ளது. வாசிங்கம்மா. எருசலேமுக்கு கொண்டு வரும்படி ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது, நல்லா புரிஞ்சுங்க, இவ்வளவு நேரம் தரிசனம் இல்ல, இவ்வளவு நேரம் மற்ற காரியங்கள் இல்ல, ஆனா சடுதியிலே தேவன் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த
ஆபகம் சொல்றாருப்பா, அது தாமதம் பண்ணினாலும் வெளிப்படும். ஹalleluya. ஆபகுக்கு அழகா சொல்றாருப்பா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதம் பண்ணினாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹalleluya. சடுதியில வந்துச்சு. 3 வசனம் நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தம் உள்ளது. அடுத்தது நீ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நடக்கின்ற காரியம். தேவன் உன்னை சந்திக்கிறார். சடுதியிலே ஒரு காரியம் நடக்கிறது. 4வது வசனம், அவன் பிரயாணம் போய் தமஸ்குவுக்கு சமீபமான போது சடுதியிலே வானத்திலே ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகின்றாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை, நல்ல புரிஞ்சு, நீங்க வர தேவ பிள்ளைங்களா தன்னுடைய பேசுற அந்த சத்தத்தை கேளு. ஏன்னா ஒரு சத்தம் சவுலை பவுலாய் மாற்றினது. ஒரே ஒரு சத்தம் தான், ஒரே ஒரு வார்த்தை தான் சவுலை பவுலா மாற்றி. என்ன வார்த்தை பாப்போமா? வாசிங்கம்மா. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹalleluya. இந்த வார்த்தை பவுலுடைய இருதயத்தை மாற்றினது. முள்ளு எங்க இருந்துச்சு? இயேசு கிட்ட. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போ முற்றிலும் சூட்டப்பட்ட தலையை பார்க்கிற, அங்க பொற்கிடம் சூட்டக்கூடாதபடிக்கு அநேக நேரத்துல அந்த தலையில உதைக்கிற காரியம் ஆண்டவர் அறிஞ்சிட்டாருமா. அதனால அந்த தரிசனத்தை தேவன் மாற்ற விரும்புகின்றார். உன் வாழ்க்கையை மாற்றி, உன் வழிகளை மாற்றி, உன் பேச்சை மாற்றி, உன்னை சந்தித்தது உண்மை, உனக்கு தரிசனம் கொடுத்தது உண்மை, அது எல்லாவற்றையும் நீ ஒதுக்கி விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாய் எங்கேயோ உலகத்துல. அந்த தரிசனத்தை நிறைவேற்றின ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வெளிப்படணும். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாரு, சவுலே, சவுலே, நீ துன்பப்படுத்துகின்ற இயேசு நானே. எப்படி ஆண்டவரை உன்னை துன்பப்படுத்துற? எப்படி ஆண்டவரை உன்னை வேதனைப்படுத்துற? அது ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்றார். தலையிலே உதைக்கிற உதை, அந்த வேதனை என்ன மட்டும் இல்ல சவுலே, அது உன் கால்களிலும் ஏறுகின்றது, உன்னையும் வேதனைப்படுத்துகின்றது, உன்னையும் தேவனுக்கு புறம்பாக்குகின்றது. அந்த வார்த்தை சவுலுடைய வாழ்க்கையை மாற்றினது. அவன் உடனே அடுத்த நிமிஷம் சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா? ஒருத்தன் தரிசனத்தை தெரிந்து கொண்டானா அவன் வாழ்க்கையில அவன் பேசுகின்ற ஒரே காரியம் தான், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும். இம்மட்டும் என் ஓட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறதுக்காக தேவனை அழைத்துட்டு வரல. மட்டும் நீ எப்படி வேணாலும் வாழ்க்கை வாடி, எப்படி வேணாலும் போயிருக்கா, எப்படி பேசிருக்கா, எப்படி வேணாலும், ஆனா தேவ தரிசனத்தை நீ கண்ட போது, தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ தான் இனி முடிவு பண்ணணும். நடுங்கி திகைத்த ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று அவன் கேட்கின்ற நேரத்தில் எத்தனை பேர் தேவ சித்தம் செய்யவில்லை? ஆண்டவரே தேவ சித்தத்துக்கு என்ன சரண்டர் பண்ண போற ஆண்டவரே, தேவ சித்தத்துக்கு என்ன சரண்டர் பண்ண போற ஆண்டவரே. ஒரு சில காரியங்கள் நான் சொல்லிதான் முடிக்க போறேன். ஆனா ஆவியானவர் இந்த நேரத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு, எத்தனை பேர் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கின்றார்கள்? ஒப்பு கொடுக்க விரும்புறவங்க மட்டும் எல்லாம் கண்களை முடியலாம். விஷயம் எல்லாம் கண்ண முடியலாம். நான் சொல்ற நேரம் வரைக்கும் அவங்க கண்ணை திறக்காத, நானும் கண்ணை திறக்க விரும்பல. அசட்ட பண்ணுகின்ற கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலருடைய கண்கள் திறக்கப்பட்டிருப்பதை காண்கிறேன். கண்கள் மூடப்படட்டும். ஆவியானவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே நான் தேவ சித்தம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொல்ல விருப்பம் உள்ளவர்கள், உண்மையாய் தேவ சித்தம் செய்ய போகிறோம் மட்டும் உன் வலது கையை உயர்த்து. ஆண்டவர் உன் கையை பிடிக்க விரும்புகிறார். எந்த இடத்திலும் விட மாட்டார்.
எந்த துக்கம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நிந்தனை வந்தாலும், அவர் கடைசி நாட்கள் வரைக்கும் பரலோகத்துல உன்னை கூட்டி போற நாட்கள் வரைக்கும் உன் கரத்தை அவர் பிடித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய அபிஷேகம் இடத்தில் ஊற்றப்படுகிறது. தேவ சித்தத்தின் தரிசனங்கள் உனக்கு நேராய் வருகிறது. தேவ சித்தத்தின் தரிசனங்கள் உனக்கு நேராய் வருகிறது. உன்னை போல பொன்னாக விளங்குமே என்றென்றாய். பொன்னை போல புடமிட்டாயோ பொன்னாக விளங்குமே என்றென்றாய். சோதித்தீரா உன்னை சோதித்தேடா. இந்த நாளும் கரத்தை பிடிச்ச ஆண்டவர் சொல்றாரு, தரிசனத்திற்காக உன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே காணிக்கு மேல சோதிக்க விட மாட்டேன். உனக்கு தாங்குத பலன் தந்து தப்பி செல்ல வழி தெரிந்து உன்னை பரலோக ராஜ்யத்திலே தேவன் அழைத்து செல்லும் வரையிலும் உன்னை கைவிட மாட்டார். காரியத்தை பார். ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் கரத்துல நம்ம சரண்டர் பண்றாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள் போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவனையும் காணாமல் பிரமித்து நின்றான். தரிசனம் கூட இருக்குமானால் உன்னோடு கூட உடன் இருந்தவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். தரிசனம் உன்மேல வைக்குமானால் நீ நேசிக்கிறவர்கள் உன்னை பகைப்பார்கள். தரிசனம் உன்மேல இருக்குமானால் தேவனை தவிர உன்னோடு கூட ஒருத்தன் இருக்க மாட்டான். நீ கண்களை திறந்து பார்த்தாலும் சத்தத்தை கேட்ப, அவனை காண முடியாது. காணாமல் பிரமித்து நின்றான். சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைகூலம் கொடுக்க அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாட்கள் பார்வை இல்லாமல் ருசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிய, அனனியாவே என்றார். அவன் உடனே ஆண்டவரே இது அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் எழுந்து நேருத்து எனப்பட்ட தெருவுக்கு போய், யார் வீட்டுல? யூதாவின் வீட்டிலே தச்சி பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகின்றான். தரிசனம் உன்மீது வைக்கப்பட்ட போது ஜெபத்தின் ஆவி மோதி ஊற்றப்படும். நீ எந்த இடத்துல கடந்து சென்றாலும் அந்த இடத்துல ஜெபம் மட்டும்தான் இருக்கும். ஜெபம் மட்டும்தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகின்றான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வையடையும்படிக்கு தென்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். முதல் தரிசனம் தேவனை பார்த்துட்டான். 2வது வரப்போற நாட்களுக்குரிய தரிசனத்தை தேவன் அவனுக்கு காண்பிக்கிறார். நடக்க போகின்ற சம்பவத்தை அவன் பார்க்கின்றான். நீ காண்கின்ற தரிசனம் எல்லாம் வீணானது, விருதாமானது அல்ல. அது நடக்க போகின்ற காரியத்தை தேவன் உனக்கு காண்பிக்கிற தரிசனமே.
நடக்க போகின்ற காரியத்தை தேவன் காண்பிக்க தரிசனமே உனக்கு காண்பிக்கப்பட்ட எல்லா தரிசனமும் தேவன் முத்தரித்து வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அந்த தரிசனத்தை நிறைவேற்றத்தக்கதாக உன்னை இந்த இடத்திற்கு தேவன் அழைத்து வந்திருக்கிறார். குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லா. அது தாமதித்தாலும் அதற்கு காத்து நிச்சயமாய் வரும். தாமதிப்பதில்லை. கண்ட தரிசனம் தாமதம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்றார். அவன் தரிசனம் கண்டான் என்றான். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷனை எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்க செய்தான் என்று அவனை குறித்து அநேக கேள்விப்பட்டு இருக்கிறான். ஆண்டவரே, பொல்லாதவனாய் இருந்த உன்னதான் ஆண்டவர் தரிசனத்தை வச்சு அழைச்சிட்டு வராரு. தீங்கு நினைச்ச உன் இருதயத்தை தான் தேவன் மாத்த விரும்புறாரு. உன் ஆவிக்குரிய கண்களை திறக்க விரும்புறாரு. பொருட்காட்டத்துல இருக்கிற நீ பொருட்காட்டத்தை விட்டு வெளியே வரத்தக்கதாக தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் விரும்பாதபடிக்கு உன் மன கண்களை திறக்க தேவன் விரும்புகிறார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாப்பானதை செய்கிறார் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இங்கு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கின்றவர்களையும் கட்டும்படிக்கு அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றவனே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புற சாதிகளுக்கு ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தரிசனத்தை பார்த்து உன்னை பார்த்து சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தரிசனத்தை பெற்ற மகனே, மகனே, தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது கேட்கலாம்? தாயின் கர்ப்பத்திலே உருவாக முன்னே உன்னை தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டு தெய்வ சமூகத்துக்கு கடந்து வந்த பிள்ளையே, தேவன் உன்னை எப்பொழுதே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றார். உன் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் தேவன் இந்த பட்டணத்தை தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே உன்னை அழைத்து வந்தார். தரிசனங்களை தேவன் வெளிப்படுத்த விரும்புகின்றார். உன் தரிசனங்களை தேவன் வெளிப்படுத்த விரும்புகின்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான என்று அவன் தரிசனத்தை உனக்கு காண்பித்துக் கொடுக்கிற ஒரு அனனியாவை உனக்கு எழுப்பி தேவன் உன் தரிசனத்தை நிறைவேற்றுவார். தரிசனத்தை பெற்றதை உறுதிப்படுத்துவார். சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு மட்டுமல்ல, இனி மாம்ச பார்வை வேணாம், இனி மாம்ச பார்வை வேணாம். உலகத்தில் உள்ளதை இச்சிக்காத, உலகத்துல உள்ளதை பார்க்காத, உலகத்தின் காரியத்தை நேசிக்காத, உலகத்தின் மனுஷன் மீது அன்பு வைக்காத, உலகத்தின் காரியத்தோடு கூட சேராதபடிக்கு கடந்த நாட்களிலே சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு காரணம் அவர்கள் யாரோடு கூட சம்பந்தம் கலக்கிற. தரிசனம் நிறைவேறணும்னா உலகத்தின் பார்வையை இந்த நாளிலே இழக்க வேண்டியது வரும். உன்னத பார்வையை தேவன் திறக்க விரும்புகின்றார். அனனியா வந்து சொல்றார், தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். எல்லாம் ஒப்பு கொடுக்க போறோம். வருகின்ற நாட்களிலே தரிசனத்தை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியத்தை பார்க்கலாம். ஆனால் நான் பார்வை அடைய வேண்டாம் ஆண்டவரே,
நான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றவங்க மட்டும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று உனக்காக ஆண்டவர் இந்த நாளிலே ஜெபிக்க சொல்லுகின்றார். உனக்காக ஆண்டவர் இந்த நாளிலே ஜெபிக்க சொல்லுகின்றார். ரமஹா ஷிகரேதோரியா ரேஹேலதன ரிதினி மாரவோ ஷிகரதன. நல்லா புரிஞ்சுக்கோ, உன் தரிசனத்தை தேவன் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். உன் தரிசனத்தை தேவன் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றார். நீ பார்வையடைய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ பார்வையடையத்தக்கதாக கர்த்தருடைய கரம் மீது இறங்கும், கர்த்தருடைய கரம் மீது இறங்கும். நான் பார்வையடைய உலகத்தின் பார்வைகள் எனக்கு வேண்டாம், உலகத்தின் நேசிகளுக்கு வேண்டாம், உலகத்தின் இது நடப்பன உலகத்தின் காரியத்தை நான் பார்க்க வேண்டாம், உலகத்தின் இச்சைகளை நான் விட வேண்டாம், உலகத்தின் சிற்றங்களை நான் சிக்கிக் கொள்ள வேண்டாம். தேவனுக்கு பிரியமாய் செபிக்கத்தக்கதாக என் தரிசனத்தை முன்னேற்ற நகரத்தக்கதாக என் ஆவிக்குரிய கண்கள் துறக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே என்னை தர்ப்பணம் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றவர்கள் மீது தேவனுடைய அபிஷேகம் இறங்குகின்ற வேளையிலே